Hi, hello viewers. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Symfony 3.4 ஓட CRUD பற்றி பார்க்கலாம். CRUDன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோஸில் கோடிங் நெட்டில் பார்த்த மாதிரி தான் கிரியேட் ரீட் அப்டேட் டெலீட். ஸோ அதை பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக பிரீஃபாக பார்க்கலாம், ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட் மாதிரி. ஸோ எப்படி Symfonyயில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி சர்வர் ஸ்டார்ட் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி சர்வர் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கமெண்ட்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு பழைய வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்துக்கலாம். டிஃபால்ட் பேஜ் டிஃபால்ட்டாக நம்ம இது பண்ணியிருக்கு. நம்ம டிஃபால்ட் கண்ட்ரோலர் இருக்கிறதுனால இது டிஃபால்ட் ஆகாது. ஆல்ரெடி நம்ம டெமோ கண்ட்ரோலர் லாஸ்ட் இதில் ஃபார்ம் பில்ட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். ஸோ இதவே நான் ஒரு புது கண்ட்ரோலராக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ CRUD கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு நான் நேம் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அங்கே கிளாஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ CRUD கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு ஸோ நம்ம கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது, ஸோ க்ரியேட் பண்ண ஃபார்ம்லேருந்து நம்ம எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, ஸோ அதிலிருந்து திரும்ப டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா ஃபெச் பண்ணுறது, ஸோ ஃபெச் பண்ண டேட்டாவை எப்படி நம்ம டெலீட் அண்ட் அப்டேட் பண்ணுறது எல்லாமே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தது இன்றைக்கி நம்ம ரீயூஸபிள் பண்ணிக்கலாம் இந்த 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 கோடவை. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வியூ பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். முதல்ல அது ரீட் அதை வச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போய்ட்டு ரிசோர்ஸஸில் போய்ட்டு வியூவில் புதுசாக நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டு என்டிட்டி வீடியோஸில் பார்த்துருப்போம். ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒரு என்டிட்டி க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த என்டிட்டியை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியூ, அதாவது ரீடு, நம்ம டேட்டாபேஸ்லேருந்து ஃபெச் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணோம் இல்லைங்களா, அந்த இது. ஸோ வியூ டாட் HTML டாட் ட்வீக், இந்த ஃபங்க்ஷன் மெத்தட் நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம், வியூ ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலாக நம்ம 4 இது யூஸ் பண்ணுறதா இருக்கும் இங்கே. ஸோ இப்போ 4 இது க்ரியேட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் சிம்பிளாக. டெலீட்டோட இது க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட்டுக்கும் டெலீட்டுக்கும் வந்து நம்ம ரீடைரக்ஷன் தான் கொடுப்போம். ஸோ ஒன்ஸ் ப்ராடக்ட் டெலீட் ஆனால் ரீடைரக்ட் ஆகிற மாதிரி தான் கொடுப்போம். ஸோ அது லேட்டராக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ரெண்டர் இங்கே கொடுத்துருக்கேன், ஒரே இது நேமு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆட் ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஃபார்மு. ஸோ இதவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். நான் ஜஸ்ட் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு ஒன் பை ஒன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த டெமோ இது தேவையில்லை, இது ஆல்ரெடி பார்த்தாச்சு லாஸ்ட் இதில்.
ஓகே. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இது மாதிரி நம்ம ரூட் நேம் செட் பண்ணதுனால இது டிஃபால்ட்டாக கிடையாது. ஸோ நம்ம இதை டேரெக்டாக நம்ம போய்ட்டு யூஆரில் பாஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வியூ ப்ராடக்ட் பேஜ் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை உங்களுக்கு டிஃபால்ட்டாக எப்படின்னு பண்ணுறது அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வியூ பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். டிக் பேஜ். ஸோ ப்ராடக்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு நியூ view.html.twig கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபார்ம் இதில் பண்ணி வச்சுருந்த சிஎஸ்எஸ்லாம் அங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதவே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ டைம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன சொல்லணும், நேம் வந்து வியூ ப்ராடக்ட்ஸ்னு கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே எந்த ஃபார்ம் இந்த வியூவில் வந்து ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறதில்ல நம்ம. ஸோ ஜஸ்ட்டு இங்கே கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு நான் ப்ளைனாக எந்த ஒரு டைனமிக் கண்டென்ட் எதுவுமே நம்ம அந்த குவரிஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ரெண்டர் ஃபைலை நம்ம கால் பண்ணியிருக்கோம். ப்ராடக்ட்ஸ் வியூ டாட் அந்த ஃபோல்டருக்குள்ளே வியூ. ஸோ இப்போ போய்ட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வியூ ப்ராடக்ட்ஸ் பேஜ் சிம்பிளாக ஓப்பன் ஆகிருக்குங்க. ஸோ இங்கே H1 நம்ம தான் ஒரு H6 கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, சிம்பிளாக கொடுத்தாச்சு. ஸோ இது 12 சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ இதுக்கு இப்போது நம்ம ஆல்ரெடி நம்மளோட டேபிளில் இருந்து எப்படி டேட்டாவை ஃபெச் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு சிம்பிளாக ஒரு மேனுவலாக ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த டேட்டாபேஸ்லேருந்து எப்படி உங்களுக்கு ஃபெச் பண்ணி வியூ பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வியூ. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம CRUD கண்ட்ரோலில் போயிட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம ரைட் பண்ணணும், கோட் ரைட் பண்ணணும். ஸோ எப்படி டேட்டாபேஸ்லேருந்து ஃபெச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ ஜஸ்ட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஸோ ப்ராடக்டில் போயிட்டு திஸ் get doctrine repository சொல்லிட்டு இந்த ரெபாசிட்டரினா நம்மளோட அதாவது என்டிட்டியோட நம்ம ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோங்களா அதுதான். ஸோ ஆப் பண்டில் ஸோ ஆப் பண்டிலில் வந்து என்டிட்டி நேம் ப்ராடக்ட். ஸோ அதில் ஃபைண்ட் ஆல். ஸோ அந்த டேபிளில் இருக்கிற டேட்டா ஃபுல்லாக நமக்கு வேண்டும். அந்த கமெண்ட் தான் இது. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நம்ம கொடுக்குற மாதிரி தான். ஸோ இது இன்பில்டாக அந்த குவரி பில்டர் அதெல்லாம் இருக்கிறதுனால ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ORM மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால ஸோ இது ஜஸ்ட் இந்த கமெண்ட் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஃபெச் ஃப்ரம் நம்ம செலக்ட் ஃப்ரம் ப்ராடக்ட் அந்த டேபிளில் கொடுக்குறது ஆட்டோமேட்டிக்காக இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ கொடுத்துட்டு ஸோ ஆல்ரெடி நம்ம ரிட்டர்ன் ரெண்டர் பேஜ் இது வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இங்கே நம்ம அங்கே ஃபெச் பண்ண வேல்யூவை வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு அரேயில் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம்.
டேட்டான்னு சொல்லிட்டு ஸோ அந்த வேரியபிள் ஸோ பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே ஒரே லைன் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கெட் ராக்டர்னு போயிட்டு அதுக்குள்ளே கெட் ரெபாசிட்டி, அதில் ப்ராடக்ட்ன்ற அந்த என்டிட்டிலேருந்து நமக்கு என்ன எவ்வளோ இது இருக்கோ அதெல்லாம் நம்ம ஃபெச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதை டிஸ்பிளே பண்ணுற பேஜில் நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணணும். ஸோ இனியும் நம்மளோட டேட்டாஸில் வந்து நம்ம லூப்பில் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். சப்போஸ் மல்டிபிள் டே தான் 1 by 1 கீழே லூப் ஆகிட்டு க்ரியேட் ஆகிட்டு வரும். ஸோ அதுக்கு அதனால் இங்கே டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம் நம்ம. இங்கே எப்படி அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வியூ காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா டேபிள் வியூ ஆகிடுச்சு. ஸோ இங்கே டேட்டா எதுவும் டிஸ்பிளே பண்ணலாம் நம்ம, பிகாஸ் வந்து நம்ம அங்கே சென்ட் பண்ண டேட்டாவே இங்கே நம்ம ஃபெச் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணணும் இங்கே இந்த வியூ லேயரில். ஸோ நான் இங்கே எதுவும் கால் பண்ணல. ஸோ உங்களுக்கு எப்படி அதை யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கோர்லலாம் நம்ம பார்த்துருப்போம் ஃபார் ஈச் ஆர் வயல் லூப் அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து ஃபார் ஈச் அந்த மாதிரி இது இருக்காது, ஃபார் லூப் சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இது ட்விக் கமெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் சின்டாக்ஸு ஃபார். ஸோ நம்ம சென்ட் பண்ண டேட்டா ஃபார் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, நம்ம இங்கே எண்ட் பண்ணணும். ஸோ எண்ட் ஃபார். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் நம்ம டேட்டாவை டிஸ்பிளே பண்ணணும் இப்போ. ஸோ ஒவ்வொரு இது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே சீரியல் நம்பர் நீங்கள் ஐடி இங்கே கொடுத்தீங்கன்னா, ஸோ டேட்டாபேஸில் என்னென்ன ஐடி இருக்கோ அந்த ஐடி தான் இங்கே இது பண்ணணும். ஸோ சீரியல் நம்பர் நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் எண்ட்லேயே. ஸோ அதை எப்படின்னு காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ், சீரியல் நம்பர் எப்படி மென்ஷன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். சேம் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறது தான். செட் சீரியல் நம்பர் ஈக்குவல் டு 1. இங்கே set serial number equal to serial number plus 1. ஸோ அதை எடுத்து இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு லூப் முடிஞ்ச அப்புறமும் ஸோ நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் வேல்யூ கிடைக்கணும். 1 + 1 2 2 + 1 3 அந்த மாதிரி. ஸோ அதனால் இங்கே இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு மல்டிபிள் டேட்டாஸ் இருந்தால் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ எல்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ லோட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இங்கே பர்சன்டேஜ் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் எரர் வந்திருக்கு, அன்எக்ஸ்பெக்டட் எரர்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா இந்த ஃபார்ம் இதில் நம்ம பர்சன்டேஜ் இந்த சின்டெக்ஸ் வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எரர் வரும். ஸோ இங்கே என்ஃபாரில் எதையும் மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ அது மிஸ் ஆனால் இந்த மாதிரி எரர் வர சான்சஸ் இருக்குது. ஸோ திரும்ப ரீலோட் கொடுக்குறேன். நேம் செக் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்ன்ற நேம் ராங்குன்னு வருது.
ஸோ அங்கே ப்ராடக்ட்டுன்னு இல்லை, நேம்னு இருக்குது. ஸோ ஓகே, ப்ராடக்ட் நேம் நான் கொடுக்கலையே. ஸோ ஜஸ்ட் நேம்னு இருக்கிறதுனால அந்த எரர் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எரர் வந்தால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம் மிஸ் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே மெத்தட்ஸ் இந்த மாதிரி. ஸோ நேம்ன்ற ப்ராப்பர்ட்டி தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஸோ பேக்எண்டில் நம்ம என்ன டேட்டா என்டர் பண்ணியிருக்கோமோ, ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ட்ரோலரை யூஸ் பண்ணி இந்த மாடல், அதாவது என்டிட்டி வழியாக மாடல், இங்கே வந்து என்னென்னு பேசணும், என்டிட்டி தான். ஸோ இந்த என்டிட்டியை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கிறோம் டாக்டரின் மெத்தடில். ஸோ உங்களுக்கு இன்னொரு டேட்டா இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு டேட்டா இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக பேக்எண்ட் டேட்டா பேஸ்லேருந்து நம்மளுக்கு டேட்டா டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போது நம்ம பேக்எண்டில், அதாவது மேனுவலாக நான் என்டர் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து எப்படி ஃபார்ம் மூலிமா நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுதான் க்ரியேட் மெத்தடு. ஸோ ரீட் பார்த்தாச்சு, ரீட் இஸ் நத்திங் பட் வியூ. ஸோ இப்போ ஆட் பண்ணுறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இதில் ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணணும், ஸோ அதே இது தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபார்ம் நம்ம add.html.twig ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம form.php சொன்ன வச்சது. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபார்ம் HTML அந்த இதவே நம்ம திரும்ப காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் கிளிக் பண்ணுறதில்ல. ஸோ அதை உங்களுக்கு ரீநேம் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஆட் சொல்லிட்டு add.html.twig. ஓகே, add.html.twig க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நம்ம அதை போய்ட்டு எடிட் பண்ணலாம். ஸோ add.html.twig. ஸோ இதில் நம்ம டைட்டில் வந்து add product அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் இதில் ஃபார்ம் பில்ட் எப்படி பண்ணணும், சேம் அதே தான். ஸோ இங்கே எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ ஆட் ப்ராடக்ட் சொல்லிட்டு இப்போது இதை வியூ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே நம்ம டேபிள் மேலே நம்ம ஆட் ப்ராடக்ட் சொல்லிட்டு நம்ம லிங்க், ஹைப்பர் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இங்கே பாத்துன்னு சொல்லிட்டு நம்ம அந்த அலியாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரூட்டோட அலியாஸ் நேம் சொன்னீங்க அந்த. ஸோ ஜஸ்ட் ஆடுன்னு கொடுத்தா போதும் இந்த இடத்துல. ஸோ ஆல்ரெடி நம்ம கண்ட்ரோலரில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் product/add அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இன்ஸ்டா பாத் மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம பாத் இது நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இதை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், இந்த ஆடுன்ற நேமை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். சப்போஸ் நம்ம டேரெக்டாக ஹைப்பர் லிங்க் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபுல்லாக நம்ம product/add அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ இங்கே add product அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பட்டன் கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிடுச்சு. ஸோ அகெயின் ரீலோட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு பட்டன் வந்துடுச்சு. ஸோ இந்த பாத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் கொடுத்ததுனால. ஸோ அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா திரும்ப அந்த இதுக்கு போயிடும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம இது புதுசாக ட்விக் ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் product/add அந்த நம்ம க்ரியேட் பண்ண ஃபைலோட பார்த்து இங்கே கொடுத்துட்ட போதும். ஸோ
ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு ஸோ ஆட் ப்ராடக்ட் மேலே கிளிக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் ஃபார்ம் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் எதுவுமே இதாகாது. ஏன்னா நம்ம ஒன்றும் ஃபார்ம் வேலிடேஷன் அந்த ஃபார்ம் சப்மிட் ஆன அப்புறம் என்ன கமெண்ட் ரன் ஆகணும் அதை நம்ம இன்னும் எதுவும் என்டர் பண்ண கிடையாது. ஸோ இங்கே ஜஸ்ட் ஃபார்ம் மட்டும் க்ரியேட் ஆகிருக்கு, அதாவது ஒரு ஃபார்ம் வந்து வியூ க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸோ இது ஃபஸ்ட் நம்ம லாஸ்ட் கோட் யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி. ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் நம்ம இதுக்கப்புறம் தான் நம்மளோட கோடெல்லாம் ரைட் பண்ணணும். ஃபார்மெல்லாம் அந்த நம்ம என்ன ரெக்வெஸ்ட் கொடுக்குறோமோ அங்கே அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம என்ன என்டர் பண்ணுறோமோ அதெல்லாம் எப்படி ஃபெச் பண்ணி டேட்டாபேஸில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ ஆல்ரெடி இங்கே அப் டு நம்ம கெட் ஃபார்ம் க்ரியேட் பண்ண வரைக்கும் அது அப்படி தான் நம்ம ப்ரீவியஸ் இதில் வீடியோவில் பார்த்தது. ஸோ இதிலேருந்து தான் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார்ம் ஸோ அந்த வேரியபிளில் இருக்கிற அந்த இதெல்லாம் ஸோ அந்த ரெக்வெஸ்ட்டை அங்கே நம்ம டேட்டா சப்மிட் பண்ணப்போ இஃப் ஃபார்ம் சப்மிட்டட் ஸோ இது எல்லாமே இன்பில்டு மெத்தட்ஸ் அங்கே இருக்கிறது தான். ஸோ ஃபார்ம் வேலிடு செக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம என்னென்ன இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இஃப் செட் சப்மிட் போஸ்ட் ஆஃப் சப்மிட் அப்படின்னு நம்ம கொடுப்போங்களோ கோர் பிஹெச்பியில். ஸோ இங்கே வந்து இஸ் சப்மிட்டட் அண்ட் வேலிட் ஸோ அந்த இதை யூஸ் பண்ணுறோம் இந்த ஃபங்க்ஷன் இந்த மெத்தடு. ஸோ சிம்போனியோட இன்பிட் திங்ஸ் இதெல்லாம். ஸோ அதுலேருந்து நம்மளோட எல்லா என்னென்ன டேட்டாவை என்டர் பண்ணமோ ஸோ அதை கெட் டேட்டா அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் நேம் டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்று தான் நம்ம வேரியபிள் க்ரியேட் பண்ணி இது பண்ணுவோம். ஸோ இங்கே இது அப்படி இல்லை, ஜஸ்ட் கெட் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா போதும், நம்ம என்னென்ன இன்புட் நம்ம கொடுத்தோமோ ஃபார்மில் ஸோ எல்லாமே அதை எடுத்துக்கும். எடுத்துகிட்டு இப்போ டாக்டரினில் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி அந்த டாக்டரினை யூஸ் பண்ணி ஸோ இப்போது பர்ச்சேஸ்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து என்னென்னா ஸ்டோர் பண்ணுறது நம்மளோட ப்ராடக்ட் நம்ம என்ன என்டர் பண்ணுறோமோ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கமெண்ட். ஸோ பர்ச்சேஸ்ட் சொல்லிட்டு பர்ச்சேஸ்ட் ஆஃப் நம்ம ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நம்ம கெட் பண்ணி வச்சுருந்த போஸ்ட் வேல்யூஸ் எல்லாம் ஃபார்ம் டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கமெண்டை எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா டேட்டா எல்லாம் போயிட்டு டேட்டா பேஸில் இன்சர்ட் ஆகிடும். டாட் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டேட்டா ஸ்டோர் ஆன அப்புறம் நம்மளுக்கு அகைன் வியூ பேஜுக்கு போவோம் இல்லைங்களா. ஸோ நம்ம ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இன்சர்ட் ஆன அப்புறம் அகைன் நம்மளுக்கு வியூ பேஜ் அதாவது டேபிள் வியூ ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் பேஜுக்கு போவோம். ஸோ அதுக்கு ஸோ ரீடைரக்டும் அந்த பேஜ் கொடுக்கலாம். ரிட்டர்ன் திஸ்
redirect to root. ஸோ ஜஸ்ட் நம்ம ரூட் நேம் கால் பண்ண போதும். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம், வியூன்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அது ஜஸ்ட் கால் பண்ண போதும். ஸோ இது ஃபார்ம் சப்மிட், அதாவது நம்ம வேல்யூஸ் எல்லாம் என்டர் பண்ணி எல்லாமே ஃபார்ம் வேலிடேஷன்லாம் ஆனப்புறம் இந்த ஃபங்க்ஷன். சப்போஸ் நம்மளுக்கு இனிஷியலாக வந்து நம்ம ஃபார்ம் வந்து வியூ ஆகணும் இல்லைங்களா. ஸோ சேம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீயூசபிள், அது கம்பேர்ட் டு அதர் ஃப்ரேம்ஒர்க்ஸை நம்ம கம்பேர் பண்ண இங்கே வந்து ரொம்ப மினிமலாக பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ண தேவை. ஃபார் கிரியேட்டுக்கு செப்பரேட், அந்த ஃபார்முக்கு செப்பரேட்டாக நம்ம க்ரியேட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஸோ ஒரே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி, ஒரே மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம இதுலேயே நம்ம ஃபார்மையும் அந்த பேஜையும் வியூ பண்ணிக்கலாம், டேட்டாவும் இன்செர்ட் பண்ணிக்கலாம், ஸ்டோரும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொன்று ஸ்டோர் ப்ராடக்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஸோ அதுதான். ஸோ ஃபார்ம் இனிஷியலாக ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு எல் ஸ்பாட் ஓப்பன் ஆகும். ஃபார்மை நான் வந்து பட்டனை கிளிக் பண்ணும். ஸோ அங்கே டேட்டாவை என்டர் பண்ணும்போது இந்த கமெண்ட் எல்லாம் ஒர்க் ஆகும். அது ஸ்டோரிங் கமெண்ட், இன்சர்ட்டிங் கமெண்ட் ஒர்க் ஆகும். ஸோ எல்ஸில் வந்து இந்த பார்ட், ஸோ ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருந்த பார்ட். ஸோ ஃபங்க்ஷன் இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஸோ எல்ஸ் பார்ட் ஆல்ரெடி நம்ம ரிட்டர்ன் பேஜ் வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஆட் அந்த பேஜ். ஸோ இந்த பார்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு இது க்ரியேட் ஆகுது. நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்போம் ஃபார்ம் எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த ஃபீல்டெல்லாம் ஒவ்வொரு இன்புட் ஃபீல்டு க்ரியேட் ஆகிறதுக்கு. ஸோ அது இனிஷியலாக இந்த இது தான் ஒர்க் ஆகும், இந்த பார்ட்டு தான் ஒர்க் ஆகும். ஸோ ஒன்ஸ் டேட்டாலாம் நம்ம என்ட்ரு பண்ண ஸ்டார்ட் ஆகும்போது இந்த கண்டிஷன்ஸ் ஒர்க் ஆகும். இஃப் இஸ் ஃபார்ம் சப்மிட், அதாவது நம்ம சப்மிட் பட்டன் ட்ரிகர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகிட்டு டேட்டா பேஸில் போய்ட்டு டேட்டா ஸ்டோர் ஆகிட்டு ஸோ எகெயின் நம்மளுக்கு வியூ பேஜுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு ஒரு டேட்டாவை என்ட்ரி பண்ணி பார்க்கலாம். ஓகே, க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே ஜஸ்ட் ஒரு டேட்டாவை என்ட்ரி பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூ ஃபியூ ஆர்குமெண்ட் டூ ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிட்டு ஸோ அதில் ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு. லைன் நம்பர் 57. ஓகே, ஸோ இங்கே கெட் ரெப்போசிட்டரின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து கெட் மேனேஜர் நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் எரர் வந்திருக்கு. ஸோ ரெப்போசிட்டரின்னு நம்ம சப்போஸ் நம்ம என்டிட்டிலேருந்து நம்ம ப்ராடக்ட்டை வியூ பண்ணும்போது நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே அது ரெப்போசிட்டரி தேவையில்லை. ஸோ கெட் மேனேஜர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதா இருக்குது. ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகே, டேட்டா இன்சர்ட் ஆகிருக்கு. பட் ரீடைரக்ட் டு ரவுட் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ரீடைரக்ட் டு ரவுட். ஸோ இதை மாதிரி நம்ம ஒரு இது மிஸ் பண்ணாலும் ஸோ இந்த மாதிரி எரர் வரது சான்சஸ் இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஏன்னா 2 டைம் அங்கே இன்சர்ட் ஆகிடுச்சிங்களா. ஸோ அந்த எரர் வந்ததுனால ஸோ அதனால் 2 டைம் டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டேட்டா இன்சர்ட் ஆகிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கு. வியூ பேஜில் நம்ம டேட்டா டிஸ்பிளே இருக்குது. ஸோ இதே போல் உங்களுக்கு இன்னும் டேட்டாஸ் வேணும்னா நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம்.
all in one PC. Just பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா இன்சர்ட் ஆகிட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ரீடு கம்ப்ளீட். ரீட் இஸ் நத்திங் பட் வியூ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஆல்ரெடி என்டர் பண்ண டேட்டாவை வந்து அப்டேட் பண்ணுறது. சப்போஸ் நம்மளுக்கு டேட்டா வேண்டாம்னா அதை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ எப்படி அப்டேட் அண்ட் டெலீட் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சேம் நம்ம இங்கே க்ரியேட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ ஆட் ப்ராடக்ட்டுக்கு, ஸோ அதேவே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்டேட்டுக்கு. இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ண தேவையில்லை, எக்ஸ்ட்ரா செப்பரேட்டாக ட்விக் ஃபைல் எதுவும் க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஸோ இதையே நம்ம ரீயூஸபிள் பண்ணிக்கலாம். அங்கே ஜஸ்ட் என்னென்னா நம்ம ஐடி மட்டும் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ அப்டேட் கண்ட்ரோலர், ஸோ அப்டேட் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம ஐடியை வந்து யூஆர்எல்லில் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஸ்லாஷ் இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ அதே போல் இங்கே ஆர்குமெண்ட் நம்ம இதில் ஐடி ஒரு பேராமீட்டரும் நம்ம பாஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல சேம் நம்ம எப்படி டேட்டாவை ஃபெச் பண்ணுறோமோ இல்லைங்களா, நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி வியூ ப்ராடக்ட் நம்ம டேட்டாவை எப்படி ஃபெச் பண்ணுறோமோ சேம் அதே தான். இங்கே நம்ம சேம் அதேவே யூஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங் டேட்டாவை நம்ம டேட்டாபேஸ் வந்து ஃபெச் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்கோன்னா ஃபைண்ட் ஆல். ஸோ டேட்டா நம்மளோட ப்ராடக்ட் டேபிளில் எவ்வளோ டேட்டா இருக்கோ எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி. பட் இந்த இடத்துல என்ன கான்செப்ட்னா பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ஒரு ஐடியில் இருக்கிற ப்ராடக்டை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்கு சேம் அதேவே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி டாக்டரின் கமெண்ட் பண்ணிக்கலாம். get doctrine, get manager. ஸோ இந்த இடத்துல ஃபைண்ட் ஆல் இருக்கு இல்லைங்களா, ஸோ ஃபைண்ட் இதில் அந்த ஐடி பேராமீட்டர் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் ஆப் பண்டிலுக்குள்ளே ப்ராடக்ட் பேஜுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அது ஃபைண்ட் பண்ணி நம்ம என்ன ஐடியை பாஸ் பண்ணுறோங்களோ அந்த ஐடியில் இருக்கிற டேட்டாவை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த இது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணணும். அதாவது எதுனா சப்போஸ் அங்கே எக்ஸிஸ்ட் ஆகலை, நம்ம கொடுக்குற ஐடி டேட்டாபேஸில் மேபி இல்லை, ஸோ அது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைமில் சப்போஸ் அது ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்கு, ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஒரு எக்ஸெப்ஷன் நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்கு இஃப் நாட் எக்ஸிஸ்ட் இருந்தால் create not found exception. So அதில் no product found போட்டுக்கலாம். found for this ID ஐடி ப்ளஸ் நம்ம எந்த ஐடி பாஸ் பண்ணோமோ அது டைனமிக்காக இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ
ஸோ இந்த இடத்துல ஸோ எக்ஸெப்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரிமைனிங் எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம மேலே என்ன க்ரியேட் பண்ணி வச்சுருப்போமோ ஸோ அதவே இங்கே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சேம் ஆஸ் இட் இஸ் இங்கே என்ன இருக்கோ அதவே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இதில் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணமோ ஸோ அதே திங்ஸ் தான் இங்கே வரும். ஸோ இந்த வியூ இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இன்செர்ட் ஆகிட்டு டேட்டாவை நம்மளுக்கு வியூ பேஜுக்கு வரணும். ஸோ அந்த பேஜ் இது. ஸோ கண்ட்ரோலர் முடிஞ்சு, கண்ட்ரோலர் பார்ட்டு. ஸோ இப்போது நம்மளுக்கு அந்த வியூ பேஜில் நம்மளுக்கு இங்கே பட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ எடிட் டெலிட் அந்த மாதிரி சொல்லிட்டு ஸோ அதை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆக்ஷன் கொடுத்துக்கலாம். ஒரு டேபிள் டேட்டாவில் ஹெச்எஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ரெண்டு யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும், ஒன்று எடிட்டு இன்னொன்று டெலிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எடிட் காமிக்கிறேன், அப்புறம் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாத் அப்டேட்னு சொல்லிட்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்டேட். ஸோ இதில் நம்மளோட ஐடியை வந்து நம்ம யூஆர்எல்ல பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐடி இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டேட்டாபேஸ்லேருந்து ஆல்ரெடி ஃபெச் பண்ணுறோம் இல்லைங்களா அங்கே ஃபார் லூப்பில். ஸோ எக்ஸ் டாட் ஐடின்னு சொல்லிட்டு இது வந்து நாம் கொடுக்குற ஒரு நேம். இந்த எக்ஸ் டாட் ஐடின்றது நாம் கொடுக்குற நேம், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அதாவது ஃபெச் ஆகிட்டு வர அந்த நேம் கொடுத்து ஸோ மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு பட்டனுக்கு ஒரு கிளாஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். பட்டன் கிளாஸஸ் btn ப்ரைமரி கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு வேறு கலர் வேணும்னா நம்ம வேறு பக் சக்ஸஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்மளுக்கு வேறு டிஃப்ரெண்ட் வேணும்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீலோட் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ எரர் வந்திருக்கு, அன்எக்ஸ்பெக்டட் ஃபங்க்ஷன் ஆஃப் சம்திங் மேபி. ஸோ இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் ஐடி ஒரு வேரியபிள் மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்மளாக ஒரு அசைன் பண்ணுற ஒரு வேல்யூ இது. ஸோ அதனால் மேபி எரர் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு டைம் ரீலோட் கொடுக்கலாம். ஓகே,
ஸோ ஸ்மால் எக்ஸ் தான் நம்ம இங்கே வேரியபிள் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வேல்யூ ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ இங்கே டெலிட் பட்டனுக்கு நாங்கள் ஒரு ஸ்லாஷ் கொடுத்துருக்கோம். ஸோ அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹோவர் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த பாட்டமில் தெரியும் உங்களுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐடி இங்கே காமிக்குது. ஓகே இப்போ கிளிக் பண்ணி பார்க்கலாம் அந்த பேஜுக்கு. ஸோ அது டேட்டா ஃபெச் பண்ணுதா இல்லையான்ட்டு. ஓகே அன்டிஃபைன்டு மேபி நம்ம கண்ட்ரோலரில் ஏதோ ராங்காக இருக்குது. ஓகே இங்கே நம்ம டாக்டரின் இன்வால்வ் பண்ணோம். ஸோ அதனால் எரர் வந்திருக்கு. ஓகே ஸோ ஆல்ரெடி நம்ம டாக்டரின் நம்ம கால் பண்ணதுனால இது யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ டைரெக்டாக இது யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரீ டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்டு மெத்தட் நேம் சொல்லிட்டு வருது. ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ திரும்ப டிஃபைன் பண்ணால் இது ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம டைரெக்டாக ரெப்போசிட்ரி கால் பண்ணிக்கலாம். இங்கே டாக்டரின் மேனேஜர் இங்கே கால் பண்ணணும். ஸோ டைரெக்டாக நம்ம ரெப்போசிட்ரிக்குள்ளே போய்க்கலாம். ஓகே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அப்டேட் பேஜ் வந்திருக்கு. பட் இங்கே டேட்டா டிஸ்பிளே பண்ணல. ஸோ என்ன ரீசன் பார்க்கலாம். ஓகே இங்கே என்ன எரர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே நம்ம ரெப்போசிட்டரி யூஸ் பண்ணி நம்ம ஃபெச் பண்ணியாச்சு. ஸோ ஆப் பண்டில்லேருந்து ப்ராடக்ட். ஸோ இங்கே நியூ ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம எகெயின் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் ஐடின்னு சொல்லிட்டு இங்கே ஃபெச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த வேரியபிளை தான் நம்ம ஃபார்ம் பில்டரில் பாஸ் பண்ணணும். ஸோ இங்கே நியூவாக கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசாக தான் ஃபார்ம், அதாவது ஃப்ரெஷ்ஷான ஃபார்ம் தான் க்ரியேட் ஆகும். அது நியூ இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிட்டு அகெயின் ஒரு அந்த கிளாஸ்லேருந்து நியூ ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிட்டு வரும். ஸோ அதனால் இது தேவையில்லை நமக்கு. ஸோ நம்மளுக்கு ஃபெச் பண்ண அந்த இது தான் நமக்கு தேவை. ஸோ பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டேட்டா வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஐடியில் என்ன இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடிட் பண்ணலாம். ஸோ உங்கள் ஜஸ்ட் நான் மொபைல் ஃபோன் அப்படின்னு கொடுக்குறேன், கொடுத்து சப்மிட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா அப்டேட் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த பேஜுக்கு வந்திருக்கு. ஸோ எடிட் வந்து இப்போ ஒர்க் ஆகுது. ஸோ அதே போல் இங்கே
ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்த இது இருந்தாலும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டு நம்மளுக்கு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ பார்த்தீங்கன்னா சோனி அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் நேம் சேஞ்ச் ஆகிட்டு அப்டேட் ஆகிட்டு வந்து. ஸோ இப்போது டெலீட் எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வியூ பேஜ் போயிட்டு சேம் இதவே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்து வந்து டெலீட். ஸோ அங்கே ரூட் நேம் டெலீட் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் சேம் ஐடி தான், சேம் ஐடியை வச்சு தான் நம்ம டெலீட்டுக்கும் நம்ம பண்ணுறோம். பட் நம்ம மெத்தட் கண்ட்ரோலர் உள்ள நம்மளோட மெத்தட் வந்து டெலீட் மெத்தட். ஸோ அந்த மெத்தடில் போயிட்டு டெலீட் ப்ராடக்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதில் போயிட்டு சேம் நம்ம எடிட்டுக்கு என்ன யூஸ் பண்ணோமோ சேம் அதே இதுதான் அப் டு இது வரைக்கும். காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஐடி பாஸ் பண்ண URL, ஸோ ஐடி பாஸ் பண்ணிடுச்சு. இதுக்கு கீழே அங்கே வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்னா நம்ம திரும்ப ஃபார்மை ஃபெச் பண்ணி ஸோ ஃபார்மில் டேட்டா டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்டேட் கமெண்டில். இங்கே வந்து நம்ம டேரெக்டாக எதுவுமே நம்ம இது பண்ண போடல, ஃபார்மிங் எதுவும் டிஸ்பிளே பண்ண போடல. டேரெக்டாக டேட்டா பேஸில் போயிட்டு அந்த பர்டிகுலர் டேபிளில் பர்டிகுலர் ஐடி மேலே நம்ம டேட்டாவை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் ரிமூவ் ஆஃப் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி ப்ராடக்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது எக்ஸிக்யூட், இந்த கமெண்டெல்லாம் எக்ஸிக்யூட்னா ஃபைனலாக ஃப்ளஷ் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ டெலீட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக டேட்டா வந்து அந்த பேஜுக்கு ரிட்டர்ன் ஆகும். வியூ பேஜ். ஸோ இந்த ரூட் நேம் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் வியூன்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் டேட்டாலாம் டெலீட் ஆன அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சேம் வியூ பேஜுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஓகே, அதுக்கு அப்புறம் வியூ பேஜில் போய்ட்டு நம்ம டெலீட் பட்டன் ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த இடத்துல டெலீட்னு இருக்கிறது எடிட்டு டெலீட்னு ரீநேம் பண்ணிக்கலாம். ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகே, டெலீட் பட்டன் வந்தாச்சு. ஸோ அதுக்கு கலர் நம்ம வேரியேஷன் கொடுக்க வேறு கொடுத்து பார்க்கலாம், டேஞ்சர் ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஓகே, ஃபார் டெலீட்டுக்கு வந்து ரெட் கலர் கொடுத்தாச்சு. ஸோ நமக்கு இந்த ஒரு ப்ராடக்ட்டை டெலீட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் கிளிக் கொடுத்துட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடுச்சு டேட்டா. முன்ன 5 ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 4 ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி டேட்டா டெலீட் ஆகிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் பேஜுக்கு வந்துடும். சேம் அதுவும் டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு டேட்டா டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே வெர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக நம்ம CRUD ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். அதாவது எப்படி டேட்டா க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அந்தந்த ஸ்டோர் பண்ண டேட்டாவை எப்படி வியூ பண்ணுறது, ஸோ அந்த டேட்டாவில் எதனா அப்டேஷன் இருந்தால் எப்படி அப்டேட் பண்ணுறது,
சப்போஸ் நமக்கு டேட்டா வேண்டாம்னா டெலீட் பண்ணுறது எல்லாமே இன்றைக்கி ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் லாகின் அதெல்லாம் பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வரும் வீடியோவில். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.